நான் உன்னை கண்ணோக்குவேன் அப்படின்னு நம்ம கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது நம்மளோட ஆண்டவர் நம்மளை என்றைக்குமே பார்த்துட்டே இருக்கார். அதுவும் இல்லாமல் நம்மளோட காரியங்களை அவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் நமக்கு அந்த இடத்துல இருந்து அவர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு. நம்ம பார்த்திங்கன்னா சில டைம் சொல்லுவோம், என்னோடய இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும், சும்மா யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களோட இடத்துல இருந்து உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, ஆண்டவரே 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக தேவன் அவருக்கு சொன்னபடி கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் ஞானஸ்தானமும் எடுத்தார், ஊழியத்தையும் செஞ்சார், அதே மாதிரி மரணத்தையும் ஜெயித்தார். மரணத்திற்கு அவர் துளி கூட பயப்படலை. ஏன்னா தேவனுடைய கட்டளையை செய்யவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன்னு ஏசப்பா சொன்னார். அதே மாதிரி நம்ம ஒரு தவறு செய்யும் போது நம்மளுக்கு சில ப்ராப்ளம்கள் வரும். அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஆண்டவரிடத்துல நான் செஞ்ச தவறை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரேயர் பண்ணி நம்ம அதுக்கான சொல்யூஷனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு தானாகவே ஒரு ப்ராப்ளம் உண்டாயிருக்கும், அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இருந்திருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்காருன்னா, நம்மளை அவர் பண்படுத்தணும். இப்போ ஒரு நிலம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த நிலத்தை எப்படி சரி செய்ய முடியும்னா, அந்த நிலத்தை நல்லா நம்ம ப்ராப்பராக அந்த உழுகிறதுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணணும். பண்ணால் தான் அந்த நிலம் பர்ஃபெக்டாக நம்ம நிலத்தை உழுகிறதுக்கான பக்குவத்துக்கு அது வரும். அப்படி வரும்போது அந்த நிலம் நல்ல கனியை கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள் எழுதியிருக்கிறபடி கேட்டு அதன்படி நடந்து எல்லா கனிகளையும் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதே தான் நம்ம அந்த நிலத்தினால எப்படி ஆசீர்வாதமாக மாறுமோ அதே மாதிரி எல்லா ப்ராசஸுக்கு அப்புறம் அந்த நிலத்தை போலவே நம்மளும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு வருவோம். அது வரைக்கும் நம்ம தேவனோட வார்த்தைகளை நம்ம காத்து கொள்ளணும். ஆமீன்.